பயம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கடவுளை பார்த்து பயப்படலாம், ஓகே. ஆனால் மனுஷனை பார்த்து பயப்படுறோமே, நம்மளை பார்த்து நம்மளே பயப்படுறோமே, நம்மளை பார்த்து நம்மளே பயந்துகிட்டு இருக்கோம். இது எந்த விதத்தில் சேர்த்துக்கிறது? பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பயம், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு பயம், பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கு பயம், பிடிச்ச நபர்கிட்ட பேசுறதுக்கு பயம், மனசில் உள்ளதை ஓப்பனாக உடச்சி பேசுறதுக்கு பயம், பிடிச்ச வேலையை பண்ணுறதுக்கு பயம், பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பயம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே பயம், நம்மளை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கே பயம், நம்மளை நாமளே ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு பயம். இந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் எத்தனை நாளைக்கு இந்த பயம்? எத்தனை நாளைக்கு இந்த பயம்? என்னுடைய மென்டார் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், அடிக்கடி ஒன்று சொல்லுவார். த லைஃப் விச் யூ வாண்ட் டு லிவ் இஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் ஃபியர். த லைஃப் விச் யூ வாண்ட் டு லிவ் இஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் ஃபியர். ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு நீ விரும்பிக்கிட்டே இருக்கல, அது எங்கே இருக்குது அப்படின்னா பயத்துக்கு பின்னாடி தான் இருக்குது. அந்த பயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு லைஃப் தெரியும், அருமையான ஒரு லைஃப் தெரியும். கேட்குறது ஈஸி தான்ப்பா, ஆனால் பண்ணிப்பார் அப்படின்னு தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். பண்ணுறது கஷ்டம்தான், டெஃபினட்டாக கஷ்டம்தான். ஆனால் அதையும் பயத்தினால விட்டுறக்கூடாது. பயந்துக்கிட்டே அதையும் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நம்மளுடைய லைஃப்பை ஃபுல்லாக பார்ப்போமே. அருமையான ஒரு லைஃப் இருக்கே.